ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நமக்கு கொடுக்கிறதான நல்ல வார்த்தை பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதையும் கேள்விப்பட வேண்டியதாகும். ஆமேன். இன்னைக்கு மனுஷங்க பேசுற எல்லா வார்த்தையும் நம்ம பெருசா எடுத்துக்கவே கூடாது, அதை சிந்தனையில ஏற்றவே கூடாது. அப்படி நம்ம ஏற்றினோம்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறதான லெக்கையோ நோக்கத்தையோ நம்ம அடையவே முடியாது. ஒரு முறை ஒரு ராஜா, பெரிய ராஜா, அவர் நல்ல பெரியவர், வயதானவர் ஒரு ராஜா இருந்தார். அவர் பக்கத்திலேயே பக்கத்து நாட்டில் ஒரு சின்ன ராஜா, அதாவது ஒரு இளவரசன் ஆட்சியில் இருந்தார். அவர் தான் ராஜாவாக இருந்தார். அப்போது அந்த பெரிய ராஜாவுக்கு எதிராக இந்த சின்ன ராஜா என்ன பண்ணுவார், இந்த இளவரசன் அடிக்கடி போருக்கு போவார். இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அந்த பெரிய ராஜா என்ன பண்ணார், பெருந்தன்மையாக இவர் இப்படி விட்டுட்டே இருந்தார். அப்போது ஒரு நாள் முடிவு பண்ணார், இவனுக்கு இந்த பையனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போருக்கு போனவங்ககிட்ட என்ன சொன்னார், இந்த முறை அவனை தப்ப விட்டுறாதீங்க, அந்த இளவரசனை என்ன செய்யுங்க, நீங்கள் கையுங்களவமாக பிடிச்சு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் போர்லையும் வெற்றி பெற்ற உடனே இந்த இளவரசனை என்ன செய்யலை, விடாமல் இந்த ராஜாட்ட கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தோடனே இந்த எதில், அதாவது ஜெயிச்சவங்க என்ன வேணாலும் செய்யலாம், கொல்ல கூட செய்யலாம், கொலை பண்ண கூட இந்த ராஜாவுக்கு உரிமை இருக்குது. அப்போ இந்த இளவரசனை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த இளவரசன் இந்த ராஜாவை பார்த்து, ராஜா என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு விரோதமாக போர் செஞ்சது தப்பு தான், இந்த ஒரு வாட்டி என் உயிரை விட்டுருங்க, எங்கள் உயிரை தப்பிக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, தப்ப விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அப்போ இந்த ராஜா சொல்கிறாரு, சரி நான் ஒன்று மட்டும் உனக்கு செய்கிறேன், ஒரு தண்டனை கொடுக்குறேன், அதை மட்டும் நீ சரியாக நிறைவேற்றுச்சுன்னா உன் உயிரை நான் விட்டுறேன், அப்படி உன் உயிரை உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு அந்த இளவரசன் சொல்கிறாரு. அப்போ ஒரு பாத்திரத்தில் நிறைய மேலே ததும்ப தண்ணியை கொடுத்து, இந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியை நீ என்ன பண்ணணும், நான் உனக்கு குறிக்கிற இடம் வரைக்கும் கொண்டுட்டு போகணும். அப்போ ஒரு சொட்டு கூட தண்ணி கீழே விழக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்தாலும் உன்னை நாங்கள் உடனே கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. போர் சேவகர்கள் வாழை பட்டயத்தை உருவினவங்கள அவருக்கு முன்னே நிற்கிறாங்க. இவரும் தண்ணி கொடுத்தாச்சு. இவருக்கு பின்னாடி போர் சேவகர்கள் சுற்றிலும் போகிறாங்க. மக்கள் கூட்டம் சுற்றிலிருந்து எல்லாம் இவருக்கு ஆதரவானவங்க இவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, மற்றவங்க இவருக்கு பிடிக்காதவங்களாம் இவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அவ்வளோதான், உன்னால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. போகிறவர் கரெக்டாக கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் ஒரு, ஏன்னா உயிரில் கொடுக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துட்டாரு. அப்புறம் ராஜா கிட்ட போனோடனே ராஜா சொல்கிறாரு, நீ கரெக்டாக கொண்டு வந்துட்டப்பா, உன்னை மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நீ ஒன்று பண்ணு, உனக்கு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணி நீ போகும்போது உனக்கு ஆரவாரம் பண்ணாங்க, நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க, வார்த்தை நிறைய தவறான வார்த்தைகளை அவருக்கு சொல்லி உன்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் ஆன வார்த்தைகளை சொன்னாங்க. இப்போ நீ உனக்கு என்ன செய்யணுமோ செய், உனக்கு ஆதரவாக சொன்னவங்களுக்கு நன்றி சொல்லு, நீ என்ன சொல்லணுமோ செய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ராஜா சொன்னாரா, இளவரசன் சொன்னாரா, இல்லை ராஜா, எங்கள் அவனை எல்லாம் இந்த தண்ணி மேலே பாத்திரத்து மேலே தான் இருந்துச்சு, யார் என்ன சொன்னாங்கிறத நான் என்ன செய்யலை, என் காது கொடுத்து நான் கேட்கவே இல்லை, என்னை யார் சபிச்சாங்க, என்னை யார் தூசிச்சாங்க, என்னை யார் சப்போர்ட் பண்ணாங்க, யார் ஆதரவாக பேசுனாங்கிறதுலாம் நான் என் காற்றுல வாங்கவே இல்லை, நான் கவனிக்கவே இல்லை, என்னுடைய கவனம் எல்லாம் இந்த தண்ணி மேலே தான் இருந்தது, நான் அதனால தான் கரெக்டாக கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சம்பவத்தில் பார்க்கப்படுறது போல அவர் மற்றவங்க பேசுகிறத பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அப்படி எடுத்திருந்தா அவருடைய நோக்கத்தை என்ன செஞ்சிருக்க முடியாது, அவரால் போய் அடையவே முடியாது. இன்றைக்கும் மனுஷங்க நம்மளை என்ன செய்கிறாங்க, எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லி நமக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த நோக்கத்தையும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையா என்னமோ சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம எதையுமே காற்றுல வாங்கிக்க கூடாது. மற்றவங்க எந்த வார்த்தை சொன்னாலும் நமக்கானது இல்லைன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிற வரைக்கும் அது நமக்கானதே இல்லை. ஒரு சின்ன கோபமாக பேசுகிறாங்களா, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டா அது உங்களுக்கு தான், யாருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தா நீங்கள் கரெக்டாக போயிடலாம். அதுதான் நாம் பிலிப்பியர் 3:13-14 நான் பார்க்கிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். எல்லா முன்னானவைகளை என்ன செய்யணும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். கிறிஸ்து இயேசுக்குள் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை தொடரும்படி இலக்கை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நம்ம போயிட்டே இருக்கணும். அக்கம் பக்கம் எது பேசினாலும் நம்ம எதையும் கவனிக்காம நம்ம நேரா
நான் உன் கண் நேராய் பார்க்க கடவுது அப்படின்னு சொன்னது போல நேரா பார்த்து நம்ம போனா நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இலக்கை என்ன செய்வோம், நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமே. இந்த கதையில பார்த்தது போல இந்த பாத்திரம் தான் சரீரம், நம்முடைய சரீரம். இந்த தண்ணி தான் ஆத்துமா. இந்த ஆத்துமா பாதாளத்திற்குள் போய்விடக்கூடாதபடி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டோம்னா, இந்த ஆத்மாவை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு கவனமா காத்து கொண்டோம்னா நம்ம இந்த ஆத்மாவை பாதாளத்திற்குள்ள விடவே மாட்டோம். ஆகவே இந்த வேலையிலும் யாருடைய வார்த்தையை உங்களை காயப்படுத்துற மாதிரி தான் மனுஷங்க பேசுவாங்க. மனுஷங்களுடைய வார்த்தை நம்மை காயப்படுத்தும், நம்மை மற்ற ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதபடி நம்மை சோர்வுக்குள்ளாய் தள்ளும், நம்மை பலவீனப்படுத்தும், டிஸ்கரேஜ் பண்ணும். ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம பெருசா காத்துல வாங்கவே கூடாது. நம்ம ஏன்னா வயசான நம்ம சொல்லப்பட்டது போல சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனிக்காத. கவனித்தா அது உனக்கு என்னது, நிந்திக்கிற வார்த்தை தான் நம்ம காதுல விழும். எல்லாரும் மனுஷங்க நம்மளை என்ன செய்வாங்க, நிந்திக்க தான் செய்வாங்க. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை தேற்றுகிறவர், நம்மை எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறவர். வேதம் சொல்கிறது, உன் கிரியைகளை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். மனுஷங்க அங்கீகரிக்கலாம், கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். ஆகவே உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்க செய்துட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் வெற்றியை கட்டாயம் தருவார். இந்த தீர்மானத்தின்படி இந்த நல்ல ஒரு குணம் நமக்கு இந்த நாளில் வேண்டும். ஆகவே நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி. அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மனுஷர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்காதபடி, மனிதர்கள் பேசுறதெல்லாம் நாங்கள் பெருசா எடுத்து நாங்கள் மனசை குழப்பாதபடி, அப்பா நாங்கள் நீர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நாங்கள் எக்கை நோக்கி தொடர இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. இசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆத்துமாவை நாங்கள் அழிவிற்கு அப்பா இசுவே தள்ளுகிற அந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் கேட்டு இயேசுவே நாங்கள் பின்னாக போகாதபடி இந்த நாளில் நீர் கிருபை செய்யுங்க. இப்படிப்பட்ட பக்குவங்களை, அனுபவங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தைங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.